இதுக்கு மேல என்னால முடியாது. அத பாவி, என்ன சொல்ற நீ? இன்னும் எதுவுமே நடக்கலையே, அதுக்குள்ளேயும் முடியாதுங்கிற? அட, என்னால ஏன் கண்ணியே நம்ப முடியலையேப்பா. நாம கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள மோட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கானே. ஏய் பூசணிக்காய் மண்டையா, நான் சாப்பிடறத பத்தியோ குடிக்கிறத பத்தியோ பேசல. அப்படின்னா நீ வேற எதை பத்தி பேசுற மோட்டோ? புர்புரி நகரத்தோட சுகாதாரத்தை பத்தி தான் கவலைப்படுறேன். எங்க பார்த்தாலும் பொலிஷன், ஏகப்பட்ட கார் போய்கிட்டு இருக்கு, பைக் போய்கிட்டு இருக்கு, எங்க பார்த்தாலும் தூசி புழுதியுமாக இருக்கு. மக்கள் நிம்மதியா எப்படி சுவாசிக்க முடியும்? அதை பத்தி தான் யோசிக்கிறேன். நீங்களும் யோசிங்க. இது எல்லாத்தையும் விட எல்லா பக்கத்துல இருந்து ஓவரா சவுண்ட் வருது. நீ பத்தியா பத்தலும் காரணம் என்ன ஸ்பீடா போராடுங்க பாரு, சோம்பேறிங்க. டேய் நிறுத்துக்கடா. ஏண்டா ஆளு நடமாட்டமே இல்ல, ரோடு காலியா இருக்கு, இந்த இடத்துல ஆறு அடிச்சுட்டு போறீங்களா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? மக்கள் நடமாட்டம் இருந்தா அதனால ஆறு அடிக்கணும். சிங்கம் சார், நீங்க ஒரு போலீஸ் அதிகாரி எடுத்துட்டு இப்படிலாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கலாமா? டிராபிக்கை கண்ட்ரோல் பண்றது உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் தானே. என்ன சொல்ற மோட்டு நீ? இவ்வளவு நேரம் நீட்டி முழக்கி ஏர் பொல்யூஷன், அதுக்கப்புறம் நாய்ஸ் பொல்யூஷன் பத்தி பேசிட்டு இருக்க. ஆனா இது எல்லா ஊர்லயுமே இருக்கே. உங்க பேச நான் ஏத்துக்க தயாராவே இல்ல. மக்கள் நடமாட்டம் இல்லாம, இந்த மாதிரி பொல்யூஷன் இல்லாம, சுத்தமான காத்து சுத்தமான தண்ணி இருக்கிற இடத்துக்கு நான் போறேன். அங்க பாத்தீங்களா இமயமலை மாதிரி இருக்கு, என்ன பிரமாதமாக இருக்கு. அந்த மாதிரி இடத்துல மனுஷன் வாழ்ந்தா தான் ஆரோக்கியமா நீண்ட நாள் வாழ முடியும். இனிமேல் நானும் பத்துலும் அங்கதான் இருக்க போறோம். பத்துலும் சீக்கிரம் வாடா, நாம இங்க இருந்து அங்க கிளம்பி போயிடுவோம். அப்படி எல்லாம் பேசாத மோட்டோ, இங்க வந்து உக்காரு. எல்லா இடத்துலயும் ஏதாவது ஒரு பிரச்சனை நிச்சயமா இருக்க மோட்டோ. நீ அங்க சொல்ற மாதிரி சத்தம் இருக்காது, தூசி இருக்காது, ஆனா வேற ஏதாவது ஒரு பிரச்சனை நிச்சயமா இருக்கும். நாம இருக்கிற இடத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ணதான் நம்ம முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது பேசுற? நோ 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 நோ, நீ சொல்றத நான் ஏத்துக்கவே மாட்டேன். இமயமலை மாதிரி ஒரு இடத்துல ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். உனக்கு முடிஞ்சா நீ என் கூட வந்து என்ன ஃபாலோ பண்ணு. நீ என் கூட வந்தன்னா உனக்கு வெல்கம், இல்லனா யூ ஆர் நாட் கம், ஐ அம் கோ கம். ஓகே, பை. ஆஹா, வாவ், எவ்வளவு சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர். இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்கு, அதே நேரத்துல அழகாக இருக்கு. ஆனா இருட்டாக போது, இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டாயிடுச்சுன்னா நான் எங்க தங்குவேன்? இந்த இடத்துல ஒரு வீடையும் காணோம், ஒரு ஹோட்டலையும் காணோம், ஒரு ரெசார்ட்டையும் காணோம். எங்க போய் தங்குறது? என்னது இது பயங்கரமான சத்தம் கேக்குது? ஒருவேளை பேய் பிசாசு ஏதாவது இருக்குமோ? இல்ல இல்ல, அப்படிலாம் இருக்காது. மனுஷங்க வாடுறதுக்கு இங்க இடம் இல்லையா? இங்க போய் பேயாவது பிசாசாவது அதெல்லாம் நம்ம பிரம்ம மன பிராந்தி. நன்றி நன்றி, ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க நண்பர்களே. இது என்னோட கடமை. இங்க யாருமே இல்லாத இந்த பனிமலையில நீங்க அப்படி என்னத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ரொம்ப குளிர்ந்து இருந்தாலும் நான் உங்ககிட்ட விஷயத்தை சொல்லிடுறேன். என்னோட பேரு பேட். அப்புறம் இவர் என்னோட நெருங்கிய நண்பர். வாங்க என்னோட டென்ட்டுக்கு போகலாம். அந்த வேலை எல்லா விஷயங்களையும் பேசிக்கிட்டே போகலாம். வாங்க. என்ன பண்ண போறாரு? நீங்க உங்க புர்புரி நகரத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக அதை அப்படியே விட்டுட்டு இங்க வந்துட்டீங்களா ஜென்டில்மேன்? மை பிரதர், மை ஃப்ரெண்ட், எல்லா இடத்துலயும் தம்பா ப்ராப்ளம் இருக்கு. அதுக்காக நாம அதை பார்த்து பயந்து ஓடக்கூடாது. ப்ராப்ளம் சரி பண்ணாதான் நாம பார்க்கணும். இந்தாங்க சுட சுட செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். வெட்டுன்னு வெட்டிட்டு நாளைக்கு உங்க சொந்த ஊர் பக்கம் போய் சேர்ந்துருங்க. நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட். நான் மட்டும் புர்புரி நகரத்துல இருந்தேன்னா தினம் காலையில இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்திருப்பேன். அங்க என்னுடைய உயிர் நண்பன் பத்துல இருக்கான். அவன் என்ன நல்லபடியா கவனிச்சிருப்பான், நான் நல்லா தூங்கி இருப்பேன். ஆனா இங்க அவன் இல்லையே, என்ன பண்றது? எப்படியோ இப்பவாவது உனக்கு போகணுங்கிற புத்தி வந்ததே.
பிரமாதம். இப்படி ஒரு சூப்பரான இடத்தை தான் நான் இவ்வளவு நாள் தேடிக்கிட்டு இருந்தேன். ஆஹா ஆஹா. ஹலோ பத்துலு, நான் இப்போ ஒரு அற்புதமான நந்தவனத்துக்குள்ள, அதாவது ஒரு காட்டுக்குள்ள இருக்கேன். இங்க எவ்வளவு அமைதியா எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி இடத்தை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ இமயமலைக்கு தானடா போன? போனண்டா, ஆனா அந்த இடத்துல சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனா இந்த இடம் அப்படி இல்லடா. என்ன அருமையா இருக்கு தெரியுமா? குயில் பாடுது, மயில் ஆடுது, என்ன ஒரு சத்தம், என்ன ஒரு சூப்பரா இருக்கு தெரியுமா? பாருடா மோட்டு, நீ சொல்றதுல நிஜமா? ஆமாண்டா, கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே கேட்டோன்னு வச்சுக்கோ, அந்த குயில் கூவுறது கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதுற மாதிரி அவ்வளவு எதமா இருக்குடா, சூப்பரா இருக்கு. என்னால எப்படிடா பார்க்க முடியும்? நான் போன்ல பேசிக்கிட்டு இருக்கேன், கேட்க மட்டும் தான் முடியும். ஆமால, நான் மறந்தே போயிட்டேன்டா. ஆனா பத்துல மாட்டேயா, நீ என் கூட இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? நீ இருந்திருக்கலாம். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஹலோ பத்தலோ, இந்த இடத்துல பிரச்சனை என்ன தொடர்ந்துகிட்டு இருக்குடா. பிரச்சனை பாம்பு வடிவத்துல வந்து என்ன தொடர்ந்துகிட்டு இருக்கு. என்ன காப்பாத்தரா? என்னடா ஆச்சு? அதெல்லாம் அப்புறமா கேளுடா. முதல்ல நான் தப்பித்தா தானே உனக்கு பதில் சொல்ல முடியும். சீக்கிரம் காப்பாத்து. நரி, புலி, யானை, பாம்பு. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நீங்க என்ன மட்டும் காப்பாத்தி விட்டீங்கன்னா, ஒண்ணும் பண்ணாம விட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணாலும் தரேன். என்ன விட்டுருங்க. என்ன சாப்பிட்டா உங்களுக்கு என்ன பசி ஆற போகுது. தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க. வேண்டாம், என்ன விட்டுருங்க. ஏதோ நிம்மதிக்காக இந்த காட்டுக்கு வந்தேன். தெரியாதனமா வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க. இனிமே இந்த பக்கம் வர மாட்டேன். பத்துலு, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே, நண்பனே, உன் கூட இருந்த நாட்களை என்னால மறக்க முடியல. தேங்க்யூ மீசக்காரன். நீங்க மட்டும் வரலன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்குமோ தெரியல. மாட்டிக்கிச்சுப்பா. அவங்க என்னோட ஜீப்பை எடுத்துட்டு போயிட்டாங்க. சீக்கிரம் வாங்க, அதை போய் வாங்கிட்டு வரலாம். தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதிரி பயங்கரமான காட்டுல ஏகப்பட்ட மிருகங்கள்லாம் இருக்கும். கிளம்புறது தான் உனக்கு நல்லது. எங்க போனா இவன்? பூசணிக்கா மண்டையா, எங்க வீடு ஏன்டா பூட்டு போட்டிருக்கு? இந்த பத்துல மண்டையா எங்க போனா? வந்துட்டியா மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரா? பத்துலு போயிட்டான்பா. நீ போனியா? பின்னாடியே அவனும் போயிட்டான். எங்க போறேன்னு நாங்க கேட்டதுக்கு மோட்டு இல்லாத இந்த இடத்துல நான் மட்டும் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டான்பா. ஆமா, அவனு சந்தோஷத்தை தேடி போயிட்டான். ரொம்ப தூரம் போயிட்டான். இந்த நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் இதெல்லாம் இல்லாத இடத்துக்கு போயிட்டான். சட்டத்தின் மீது ஆணை. ஹலோ நண்பா, பத்துலு எங்கடா இருக்க? சீக்கிரமா வாடா. நான் ராமாயணத்துல ஒரு வாசகம் கேள்விப்பட்டிருக்கேன். ராமர் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தின்னு. அதே மாதிரி நண்பன் இருக்கிற இடம் தான்டா எனக்கு சொர்க்கம். நீ இல்லாம நான் இங்க தனியா இருக்க முடியாதுடா. பொல்யூஷன் இருக்குன்னு சொல்லி நம்ம ரிலேஷன்ஷிப் நான் கட் பண்ண பார்த்தனடா. என்ன மன்னிச்சிடுறா நண்பா. சீக்கிரமா வாடா. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. நீ வரலடா நான் உயிர் வாழ மாட்டேன்டா நண்பா. பத்துலு
என்ன மன்னிச்சிடுறா நண்பா, என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சது ஒரு வார்த்தை சொன்னா நான் அழுகிய நிற்பாட்டு. இனிமே இந்த மாதிரி எல்லாம் போக மாட்டியே. நோ நோ நெவர் நெவர், நான் போக மாட்டேன்டா. சமுசா மேல சத்தியமா சொல்றேன், எங்கேயும் போக மாட்டேன். அப்படியே ஒரு யூட்டன் அடிச்சு பாருடா. அது ஆஹா நண்பா, சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரு போல வருமா? நண்பர்களே, நாம இப்ப வரலாறு புரட்டி பார்க்க போறோம். சரி, அதுல யாரெல்லாம் சேலஞ்ச் அக்செப்ட் பண்றாங்களோ அவங்கள அந்த வீரர்கள். அதிர்ஷ்டம் கூட வீரர்களுக்கு மட்டும் தான் கை கொடுக்கும். அது இங்கிலீஷ்ல சொல்றா luck favors the brave. அதேதான், அதிர்ஷ்டம் வீரர்களுக்கு மட்டும் தான் கை கொடுக்கும். பேசாம நீங்க அந்த மாதிரி வாழ்ந்தத பாருங்களேன். என்ன சொல்றீங்க? பத்துலு, இன்னையில இருந்து பாத்துக்கிட்டே இரு. நான் ஒவ்வொரு விஷயத்திலயும் என்னுடைய வீரத்தை காட்ட போறேன். அதுக்கப்புறம் பாரு, நமக்கு அதிர்ஷ்டம் கூரையை பிடிச்சிட்டு கொண்டோம். போஸ் போஸ், பேசாம நம்ம கிளம்பி போயிடலாமா போஸ்? அந்த டிவில சொன்ன மாதிரி மோட்டுக்கு கோவம் வந்து நம்மள அடிச்சிட்டானா? சீக்கிரம் கிளம்புங்க, நாம சீக்கிரம் போயிடலாம். அவன் வீரத்தை காட்டினா நம்ம கதை கந்தலாயிடும். அதே மோட்டோ, இதெல்லாம் நம்ம சாதாரணமா பேசலாம், ஆனா பிராக்டிகலா இது ரொம்ப கஷ்டம்டா. நீ எக்கத்தப்பான இடத்துல எல்லாம் வீரத்தை காட்டி பெருசா மாட்டிக்காத மோட்டோ. டேய் பத்துலு மண்டையா, நான் எப்பெல்லாம் நல்ல விஷயம் பேசுறேன்னா அதுக்கு நீ ஏதாவது ஒரு தடை சொல்லிக்கிட்டே இருக்கடா. நெகட்டிவா பேசுறது உன் பொழப்பா போச்சு. இத பாரு, நான் என் வீரத்தை காட்டியே தீர்வேன். யார் தடுத்தாலும் நிறுத்தவே மாட்டேன், புரியுதா? சரி சரி, அப்படின்னா போட, போய் உன் வீரத்தை காட்டு, நானும் வேடிக்கை பாரு பார்க்கிறேன். பாரு, என் வீரத்தை பாத்துக்கிட்டே இருடா. ஐயா யார் தெரியுமா? அர்னால்டுக்கே ஜிம்பாடி வர காரணமே நான் தான்டா. புடிங்க, என்னோட ஜல்லிக்கட்டு காளையை யாராவது புடிங்கல. இங்க ஒரு வீரர் கூட இல்ல. என்ன மோட்டோ? luck favors the brave. அதாவது அதிர்ஷ்ட வீரர்களுக்கு மட்டும் தான் கை கொடுக்கும். நான் இருக்கேன்டா மாவீரன். அடங்காத காளையை அடக்குவான்டா இவன். முடியல. என்ன விட்டு பத்துலோ, ஏதாவது பண்ணுடா, காப்பாத்துறா. மோட்டு, நீ நிஜமாவே பெரிய வீரன் தான்ப்பா. யாராலையும் அடக்க முடியாத மாட்டை நீ அடக்கிட்டியப்பா. உனக்கு கண்டிப்பா பரிசு கொடுக்கணும். இல்ல இல்ல, நான் எதுவும் செய்யல. நான் உன் காலையை அடக்கல அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா என்ன மாதிரி வீரர்களுக்கு எப்போ வந்து அதிர்ஷ்டம் கிடைக்கும், அது இப்ப கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க மிஸ்டர் பானா வைத்தர், தேவையில்லாத இடத்துல எல்லாம் போய் பிரச்சனை பண்ணி உன்னோட வீரத்தை கட்டி மாட்டிக்காத. நான் சொல்றதை கேள்றான். போஸ் போஸ், இந்த மோட்டு இன்னைக்கு எல்லாத்துக்கும் துரிஞ்ச வீரனா மாறிட்டான் போல இருக்கே. அவனோட இந்த லட்சியத்தையே நம்ம வேற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அவனை ஒரேடியா மேலோகத்துக்கு அனுப்பி வச்சிடுவோம். என்னோட இந்த சதிகார மூளையில இப்பதான் ஒரு சூப்பரான ஐடியா வந்துகிட்டு இருக்கு. என்ன செய்யறேன்னு பாரு. பொறுப்பிரி நகர்ல ஏதாவது ஒரு ஆம்பளை இருந்தா வந்து இந்த பாக்ஸர் கூட பாக்ஸிங் போடுங்க. பாக்ஸர் என்னாச்சு? என்ன இப்படி காமெடி பண்றீங்க? இங்க நம்ம மோட்டு விட வீரன் யாருமே இருக்க முடியாது. உங்களோட சேலஞ்ச மோட்டு கண்டிப்பா ஏத்துப்பான். பாக்ஸர் என்னாச்சு? என்ன மோட்டு, நான் சொல்றது கரெக்ட் தானே? கண்டிப்பா கண்டிப்பா போறேன்டா. கூட்ட அந்த பாக்ஸர் உண்டு இல்லன்னு பண்ற பாரு. இப்ப தன்னடா வழி முழுக்க உனக்கு சொல்லிக்கிட்டு வந்தேன். அவன் ஒரு ஈவரக்க இல்லாதவன்டா, வாயிலே குத்துவான். அந்த டண்டன கட்டா தேவையில்லாம பாக்ஸர் கிட்ட மாட்டி விட பாக்குறேன்டா. முடியாதுன்னு சொல்லி எஸ் ஆயிடுறா. இல்ல இல்ல பத்துலு, எனக்கு தடை சொல்லாத. நான் சண்டை போட்டே தீருவேன். அதிர்ஷ்டம் என்னைக்குமே வீரர்களுக்கு தான் கை கொடுக்கும். ஆமா, நான் ஒண்ணு மாதிரி கோலை கிடைக்காதடா, தைரியசாலி. ஆமா வரேன்டா பாக்ஸரு. இன்னைக்கு உன்னை துவம்சம் பண்ணாம நான் விட மாட்டேன், பாக்குறியா? அட வாடா வா, இன்னைக்கு 2ல 1 பாத்துருவோம். வா.
சூதானமா விளையாடு. எங்க ஓடுற? வேற தள்ளி போ. இப்ப என்ன பண்ணுவேன்? அம்மா மோட்டு அவன் அடிக்க சொல்ல என்ன ஏன் அடிக்கிற? நான் ரெஃப்ரி, என்ன அடிக்க கூடாது. One, 2, 3, 4. Boxera, மோட்டு ஜெயிச்சிட்டா. ஓஹோ. எப்படி வந்தியா? மோட்டோ அவனோட வீரத்தை காட்டணும்னு துடியா துடிக்கிறான்ல, அவனை இப்ப நான் எப்படி மாட்டி விடுறேன்னு பாரு. பசமா சிக்கல்ல மாட்டி விடுறேன். அதுல மாட்டிக்கிட்டு அவன் தெரு தெருன்னு முழிக்கணும். அதுக்கப்புறம் வீரங்கிற வார்த்தையை அவன் வாயில வரக்கூடாது. ஓ பாஸ், ஓ என்ன பாஸ் பிரபஞ்ச டைலாக் சொல்றீங்க? என்ன சொல்ற நம்பர் 2? இங்க பாருங்கடா, இப்ப பஞ்ச் டைலாக் முக்கியம் இல்ல, அவனை நம்ம பஞ்சர் ஆக்கணும். மோட்டுவை மாட்டி விடுறதுக்கான வழியை யோசிக்க. அந்த சொட்ட தலையனை நான் உண்டு இல்லன்னு பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம்? அவன் தானா போய் ஏதாவது ஒரு ஆபத்துல மாட்டிக்கணுமே. பிரமாதம். என்னோட இந்த குட்டி மூளையில இப்போ ஒரு சூப்பர் சதி திட்டம் உதிச்சிருக்கு. பாஸ் டக்கு டக்குன்னு சொல்லுங்க பாஸ். சஞ்சய் ராமசாமி மாதிரி மறந்துட போறீங்க. வாய மூடு, நான் சொல்றது கவனமா கேளு. இந்த ஒட்டுமொத்த நகரத்திலயும் நான் சொல்றதை இப்பவே கிளப்பி விடுங்க. கருப்பு மலையோட உச்சியில யாராலையும் ஏற முடியாதுன்னு சொல்லுங்க. அது ரொம்பவே டேஞ்சரான இடம். யாராவது அங்க போனாங்கன்னா திரும்பி உயிரோட வரவே மாட்டாங்க. பாஸ் வாவ், என்னமா ஐடியா பண்றீங்க? உங்களோட இந்த ஐடியாவை ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்லிடுறேன் பாஸ். உவே கிளம்புறேன் பாஸ். எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. நல்ல கவனமா காது கொடுத்து கேளுங்க. கருப்பு மலை உச்சிக்கு இது வரைக்கும் யாருமே போனதில்ல. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு இடம். அந்த இடத்துக்கு போன யாருமே இது வரைக்கும் திரும்பி வந்ததில்ல. அந்த மாதிரி இடத்துக்கு போறதுக்கு யாருக்குன்னா தைரியம் இருக்கா? நான் அந்த இடத்துக்கு கண்டிப்பா போக போறேன்டா. போறது மட்டும் இல்லாம என் வீரத்தையும் நான் அங்க நிரூபிச்சுட்டு வரேன். ஒட்டுமொத்த புர்புரி மக்களும் என்ன பாராட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம என் வீரத்தை பத்தி எல்லாரும் பேசுவாங்க. அடே மோட்டு, உனக்கு என்ன புத்தி கித்து கேட்டு போச்சா? வர பிரச்சனையில எதுக்குடா பெட்ஷீட் மாதிரி எடுத்து நீயே போத்திக்கிற? வீரம் விளைஞ்ச மண்ணில பிறந்துட்டு எல்லா இடத்துலயும் பிரச்சனையில போய் நீயே மாட்டிக்கிற மோட்டு. இல்ல பத்தலு, இந்த சவாலை நான் கண்டிப்பா ஏத்துக்க தான் போறேன். ஏன்னா அதிர்ஷ்டம் என்னைக்குமே என் பக்கம் தான் இருக்கு. பணம் வைத்தா என்ன கத்துற சோம்பேறி? என் வீரத்தை நிரூபிக்கிற விஷயத்துல எவன் குறுக்க வந்தாலும் சரி, மண்டப்பையில அவனை கொன்னுடுவேன். என்னைக்குடா நம்ம ஊர்ல அடுத்தவன் பேச்ச கேக்குறீங்க? போ, உனக்கு என்னென்ன ஆசை இருக்க எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறமா வந்து என்ன மீட் பண்ண ஆபீஸ்ல. பாருங்க, யாருங்க வராதனாலதான் என் திருட்டு வேலையை நான் ரொம்ப நிம்மதியா பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னடா நான் தேவையில்லாம பொருளையை கிளப்பி விட்டு என்னை நாசம் பண்ணிட்ட. இனிமே இங்க மக்கள் வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இல்ல இங்க வரதுக்கான தைரியம் மோட்டோவுக்கு மட்டும் தான் இருக்கு. எப்ப மோட்டோ இங்க வரானோ அப்ப நாம அவனை டைரக்டா மேலோகத்துக்கு பார்சல் பண்ணிடுவோம். என்ன நான் சொல்றது? நாங்க எல்லாத்துக்கும் இப்ப தயாரா இருக்கோம், புரிஞ்சுதா? டேய் மோட்டோ, இப்பவும் ஒண்ணும் கெட்டு போயிலடா. நண்பன் சொல்றதை கேளுடா. அப்படியே ஒரு யூட்டர்ன் அடிச்சு வீட்டுக்கு போயிடலாம்டா. அப்ப அரவணைக்கிறதாண்டா என்ன மாதிரி மாவீரர்களுக்கெல்லாம் பெருமை. உனக்கு என்ன தெரியும்? பாய் பாய் மோட்டோ. என்ன இது சத்தம்? அடே மோட்டோ, எப்படியாச்சும் காப்பாத்துடா. இவங்கதானா? மோட்டு நீ தவானே, நான் விராட் கோலி. வர்றா. இதெல்லாம் கிறிஸ் கேலி ஸ்டைல்ரா. பாய்க்கடா வர்றா. பாய்க்கடா கூட்டப்பாளே. பாய் பாய் மோட்டு பத்லு. இப்ப இந்த மிசைலால அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா மேல போயிடுவாங்க பாருங்க.
ராக்கெட் தம்பி அப்படியே தேஜா, நீ மோட்டு வாழிக்கிறதுக்கு வரல, என்ன நாசம் பண்றதுக்காக வந்திருக்க. உங்களை நம்பி ஆஹா, அப்ப இதுதான் உன்னுடைய டன்னா? சீனியர் டானு, டண்டனக்கா டானு எல்லாரும் ஒன்னாதான் இருக்கீங்களா? அந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். சிங்கம் சார், இந்த குட்டை டானையா அந்த நெட்ட டானையா அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல போட்டு மிதின்னு மிதிங்க. நான் முதல்ல இந்த குள்ளனுக்கு தான் தண்டனை கொடுக்க போறேன். இந்த பொறி மூட்டை தலையா என்னோட எல்லா பிளானையும் நாசம் பண்ணிட்டான். உன்னை என்ன பண்ற பாரு. பொறி மூட்டை தலையா